அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு பல காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த வாய்ப்பில் மாற்றத்தை அள்ளித்தரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக குருவின் ஆட்சி வீட்டில் நுழைகிறாருங்க சூரியன் 15/3/2025 முதல். சூரிய பெயர்ச்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசியின் உச்ச அதிபதியாகவும் மேச ராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவரும் மேசராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் பொதுவாக விரயஸ்தானத்திற்குள் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும், அஷ்டமத்தை ஒப்பிடுகையில் விரயஸ்தானத்தில் பெரிய அளவில் சிரமம் ஏற்படாது. அதோடு மட்டுமல்லாது விரயங்கள் அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகினாலும் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சுப விரயங்களாக மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விரயத்தில் நுழைகிறார். அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் ஜென்ம ராசியில் உச்சம் பெற போகிறாருங்க. ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியனின் அமைப்பு உறுதியாகவே லாபத்தில் இருந்து விலகி விரயத்தில் நுழைந்தாலும், இந்த தருணத்தில் விரயஸ்தானத்தில் 6 கிரக நிலைகள் ஒன்றாக இணையக்கூடிய வேளையில் மிகவும் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் இந்த மாறுதல் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாது பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதை காட்டிலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த பல நல்ல வாய்ப்புல மிக தெளிவான முன்னேற்ற வாய்ப்பை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக மாறப்போகிறது என்பதை குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியன் திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பொதுவாக சூரியன் அஷ்டமத்தில் வலம் வருவது அவ்வளவு சாதகமான அமைப்பாக பார்க்க முடியாது. ஆனால் அதே வேளையில் ஜென்மம், விரயம் போன்ற இடங்களில் சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட அவரது நட்பு வீடாகவும் அது மட்டுமல்லாது உச்ச வீடாகவும் பார்க்கப்படுவதால் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சில நேரங்களில் அலைச்சல் அதிகரிக்கலாம், ஆனால் உறுதியாக காரிய வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். அது மட்டுமல்லாது சூரியன் மிக வலுவாக 6ஆம் இடமாகிய ரோக சத்ருஸ்தானத்தை தனது சப்தம பார்வையால் பார்க்கிறார். சூரியன் 6ஆம் இடத்தை பார்ப்பது உறுதியாகவே அதிரடியாக பல்வேறு வகையான நன்மைகள் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் சூரியன் 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடம் வலுப்பெறுகிறது. எனவே மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை உறுதியாக கட்டுக்குள் வரும். வகை உணர்ச்சி மற்றும் வெறுப்பு உணர்ச்சி, வெறுப்பு மனப்பான்மையில் இருந்த விரோத மனப்பான்மை நீங்கி அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது உச்சத்தை நோக்கி விரைந்து கொண்டிருப்பதால் விரயஸ்தானமாக இருந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. விரயத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் விரயங்களை தவிர்க்க முடியாது. ஆனால் அத்தனை விரயங்களையும் திட்டமிட்டு சுப விரயங்களாக மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக அற்புதமாக குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு சூரியன் விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எவ்வளவுதான் முயன்றாலும் உறுதியாகவே விரய செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத சூழல் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே சமயம் இந்த தருணத்துல திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாது கடன் வாங்காமலே உபரி வருமானங்களை உயர்த்துவதற்கான நல்ல யோகத்தையும் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் மிகவும் சிறப்பாக கைகூடும். அது மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த பணியாக இருந்தாலும் அதில் உங்களுக்கென நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மறைந்திருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறார். எனவே விளைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் திருப்திகரமாக அமையும்.
உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுவதற்காக பல்வேறு வகையான காரணங்கள் சாதகமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் அந்த முயற்சியில் சற்று அலைச்சல் இருப்பது யதார்த்தம். ஆனால் அவை அனைத்திலும் வெற்றி உறுதியாக உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு குருவின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரியனால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி உறுதியாக வரும். சில நேரங்கள்ல பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயமும் ஊதியமும் கிடைக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் தற்போது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியனின் அமைப்பு விரயத்தில் இருப்பதால் உங்களுடைய கடமைக்கு உரிய அங்கீகாரம் சற்று காலதாமதமாக கிடைத்தாலும் உறுதியாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை மேசராசிக்காரர்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உயர்ந்த இடத்தை அடையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய சிறு முயற்சியில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு எடுத்துரைக்கிறாருங்க. உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வேலை வாய்ப்பு, வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பம் போன்றவற்றை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் நிலவும். ஆனால் அத்தனையையும் சமாளித்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயம் சூரியன் உருவாக்கி கொடுப்பார். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறையாத வகையில் பார்த்து கொள்வார். இந்த தருணத்துல திட்டமிடுதலை காட்டிலும் அதிரடியான மாற்றம், சக பங்குதாரர்களின் ஒற்றுமை போன்றவை உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெரிய அளவுல வாய்ப்புகள் தடை ஏற்படுவதில் எந்தவிதமான சந்தர்ப்பமும் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் கடினமாக கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்க வேண்டிய சூழல் சினிமா துறையில் உருவாகலாம். அதே போன்று சற்று கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக இருக்கலாம். ஆனால் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக உங்களை தேடி வரும். அரசியல் சார்ந்த பணிகளில் தற்போதைய சூழல் பல கட்சிகளிடமிருந்து அழைப்பு வந்தாலும் உங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய்தால் நிச்சயமாக எதிர்காலம் குழப்பமின்றி சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மனதில் ஏற்படக்கூடிய குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற பலன் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் திட்டமிடுதலை காட்டிலும் புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் நகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு சூரிய பெயர்ச்சியால் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய சூரிய பெயர்ச்சியால் நிச்சயம் நிறைவாக அமைவதற்கான யோகம் கைகூடும்.